சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் ரிவ்யூ. ஏன் நினைக்கிறேன் நீங்க மேட்ச் ஓடி போச்சு? நான் வந்து மேட்ச்னே நினைச்சிட்டேன் சிஎஸ்கே அடி வாங்க போறாங்கன்னு. இன்ஜுரி இல்லாம இருந்திருந்தா கூட சிஎஸ்கே ஃபுல் ஸ்குவாட் ஸ்ட்ராங்கா இருந்தா கூட ஆர்ஆர் கிட்ட அடி வாங்கியிருப்பாங்க. ஆர்ஆர் வந்து டோர்னமெண்ட்ல பெஸ்ட் டீம். நீ என்ன நினைக்கிற? மேட்சோட ரிசல்ட் பத்தி எனக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ணல. பட் ஆனா சிஎஸ்கே பேட்டிங் இவ்வளவு மோசமா இருக்கும், சிஎஸ்கேவோட பவுலிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அடி வாங்க போறாங்க அப்படின்ட்டு. ஆனா பேட்டிங் இவ்வளவு மோசமா இருக்கும். 128, அதுவும் ஓவர் 10 தேய்ச்சி கொண்டு போனான். இல்லைன்னா அவன் 40 ரன் அவன் தான் 90 அடிச்சிருக்கான். ரன்ஸுக்கு 90 95 ஆல் அவுட் ஆயிருக்க வேண்டியது. செகண்ட் லோயஸ்ட் ஸ்கோரை பீட் பண்ணாங்க கடைசியில. 97னா செகண்ட் லோயஸ்ட் ஸ்கோர். ஆமா, இவ்வளவு மோசமான பேட்டிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சஞ்சு ருத்துராஜ் அடிக்கலைன்னா டீமே காலி. அதே மாதிரி நம்ம ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருந்தோம், ஆயுஷ் மாத்திரைக்கு வந்து போன வாட்டி பெருசா சாம்பிள் இருக்காது, இந்த வாட்டி அவனுக்கு கரெக்ட், கரெக்ட், அனாலிசிஸ்லாம் கரெக்ட். ப்ராப்பரா. ஒரே பவுன்சர் வந்தா, முதல் பால் பவுன்சர். அவன் பொசிஷன்லயே இல்ல, இல்ல. புல் அடிக்கிற பொசிஷனுக்கே வரல. டப்புன்னு இப்படின்னு மறைக்கிறதுக்கு தான் பார்த்தான். அவுட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. நான் திரும்பவும் சொல்றது, எல்லா வீடியோலையும் நான் சொல்லுவேன், யங்ஸ்டர்ஸ் டீம்ல இருக்கலாம், ஆனா யங்ஸ்டர்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த டீம் சக்சஸ் ஆகாது. யாரு காப்பாத்துவா? ஒரு 2 விக்கெட் போயிடுச்சு, சஞ்சு ருத்துராஜா அவுட் ஆயிட்டாங்க. என்ன பண்ணணும், என்ன அப்ரோச் எடுக்கணும்னு எதுவுமே தெரியல. டூபே அந்த டீம்லயே எனக்கு தெரிஞ்சு சஞ்சுக்கு அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் டூபே தான். ஜடேஜா வந்து உன் ஆர்க்ல ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ் அடிச்ச, உன் ஆர்க்ல இருந்தது நீ ஸ்ட்ரெயிட்ல அடிச்சிட்ட. ரெண்டாவது பால் தூக்கி வைடரா போடுறான். இருக்கிற சுச்சுவேஷனுக்கு உன் ஆர்க்லயும் இல்லாத தூக்கி அடிக்கிறதுக்கு எதுக்கு ட்ரை பண்ணா எனக்கு தெரியல. அவனுக்காக ஸோ யாருமே இல்ல பேட்டிங் பேட்டிங். ரொம்ப ரொம்ப வீக்கா பேட்டிங் இருக்கு. யாருமே இல்ல. அவன் மேத்யூ பிளானோட ஒரு ஷார்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சந்தீப் அவன் சர்மா பிளான். வந்தா மேத்யூ ஷார்ட் அவுட் ஆயிடும் நினைச்சேன். அவனுக்கு அந்த சந்தீப் சர்மாவோட பேஸ், அந்த பல்புல் போலிங்லாம் ஆட தெரியாதுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்டர்ன்றதுனால தான்டா மேத்யூ ஷாட்டே டீம்ல ஆடினான். கடைசி வின்னிங் ஷாட் அடிக்கிறதுக்கு தான் ஓவர் கொடுத்தாங்க. நத்திங் டு லூஸ், அடி வாங்க தான் போற. அதுக்கு மேத்யூ ஷாட்டுக்காக ட்ரை பண்ணியிருக்கலாம் போலிங்ல, அதுவும் கடைசியில பண்ணல. வந்து ரொம்ப கொடுக்குறான். கொலாப்ஸ். ஓவர் ப்ரெஷர் ஃப்ரம் ஆயிட்டான் ஃப்ரம் ருத்ராஜ். டாஸ்ல வந்து இருந்தே பால் ஒன். அவுட். டாஸ்ல சிஎஸ்கே பேட்டிங் ஒன்னே மழை பெஞ்சிருக்கு மத்தியானம்லாம், டாஸே 5 நிமிஷம் லேட்டா தான் போட்டாங்க. சிஎஸ்கே என்ன பிளான் வந்திருப்பாங்கன்னா, நம்ம வந்து எப்படி நம்ம போலிங் வீக்கா இருக்கு, நம்ம டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டு அவங்க எவ்வளவு அடிச்சா பரவாயில்ல, நம்ம டார்கெட் ஃபேஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு அந்த பேட்டர்ன்லாம் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே. ஆனா பிச் கண்டிஷன்ஸும் இதுவும் அப்படி இல்லை. பால் நின்றுச்சு, மாய்ச்சர் இருந்தது, மழை பெஞ்சு நின்று இருக்கு. கண்டிப்பா கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்திருக்கும். அதுதான் ஆர்ச்சரையும் பர்கரையும் சஞ்சு சாம்சன் அவுட் ஆனதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அந்த கொஞ்ச நேரம் தான். ருத்துராஜ் கைக்வாட் அவுட் ஆனது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். அது ஏன் அப்படி அதான் பண்ணா, சஞ்சீவ் என்ன கூட ஷாட்டு? ருத்ராஜ் கைக்கு என்ன ஷாட் அது? என்ன ஷாட் சொல்லு சஞ்சு பார்க்கலாம். ஆயுஷ் மாத்திரைக்கு போட்டது வந்து நல்ல பால். ருத்துராஜுக்கு போட்டது சும்மா நேரா போட்டான் ஸ்டம்புல. எதுக்கு நகுந்து என்னவோ ப்ரெஷரு பாலு. இப்ப உருமதி நடத்தம் தான் தெரியல. எவ்வளவோ ஸ்ட்ரைக் ரேட் அண்டர் 100 ஆடிட்டு இருந்தான், அதனால அந்த ப்ரெஷர்ல ஆட போயிட்டான். அதுக்கப்புறம் விழுந்த எல்லா விக்கெட்டுமே சாஃப்ட் டிஸ்மிசல் தான். டூபே அவுட் ஆனது, நேற்று ஷாட் மேத்யூ விக்கெட். ஷாட்டு, ஆமா ஷாட். எல்லாம் இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோன்னு கையில கொடுத்துட்டு இவன் ஆடினது எப்படி? நீ சர்ஃப்ராஸ் கான் வந்து எப்படி நீ வந்து அந்த அவ்வளோ க்ளோசர் டு லைன் வச்சு ஸ்வீப் ஆடுவேன்னு எனக்கு தெரியல. நான் அதான் நினைச்சேன். உள்ள அது வந்து ஆல்மோஸ்ட் லெக் ஸ்டெம்ப்லேன்னு பால் திருப்பிட்டு இருக்கான். நீ வந்து கரெக்டா பாலை பார்த்து, நான் நினைச்சேன் சர்ஃப்ராஸ் எப்படி ஒரு 3 4 பாலுக்குள்ள ஸ்பின்னரை பார்த்தா ஸ்வீப் ஆடுவான் அப்படின்ட்டு. அதான் நடந்தது. ரவி பிஷ்னாய் கொண்டாந்து கொண்டாந்து ஷார்ட்டா போட்டுருந்தான், அதனால கொஞ்சம் அடிச்சானுங்க. ரவி பிஷ்னாய் தான் கொஞ்சம் காப்பாத்தினான் சிஎஸ்கேவை. நான் என்ன நினைச்சேன்னா, சர்ஃப்ராஸ் ஒரு அதான் சிக்ஸ் ஒரு ஃபோரு, கார்த்திக் சஞ்சு சர்மா. வந்து நான் என்ன நினைச்சேன்னா, சஞ்சு வந்து ஆல்சர் ஆடிட்டானா, பவர் பிளே அப்ப ஆட்டானா பிஷ்னாயை நல்லா அடிச்சிருப்பான்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா பவர் பிளே டீமே போயிடுச்சு. அங்கதான் யோசிச்சிருக்கணும். ஓகே, பால்ல கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஆனா பெருசா ட்ரை பண்ணல, மெதுவா தான் ஆடினாங்க. பட் ஸ்டில் ஒண்ணும் பண்ண முடியாது. டாப் 3க்கு நல்லா எடுத்தானுங்க, அதுக்கப்புறம் இவங்களா மாட்டிக்கிட்டாங்க. நின்றுக்கணும், யாராவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் டூபே இருந்தா டூபே நின்றுக்கலாம். இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி தோனி, கொடுக்கணும். உண்மையா தோனி நின்றுருந்தான்னா தேய்ச்சால் ஆமா. எடுத்துட்டு போயிருப்பாங்க. இது மாதிரி நிறைய இன்னிங்ஸ் நடந்திருக்கு. தோனி வந்து கடைசி வரைக்கும் கொண்டு ஆஹ் போவான் இன்னிங்ஸ். எல்லா பாலும் தோனி அடிக்க மாட்டான். ஃபார்ம்ல இருக்கான், இல்ல வயசாயிருக்கு, அதெல்லாம் மேட்டரே இல்லை. ஒரு 10 12வது அதான் ஓவரெல்லாம் தோனி எக்ஸ்பீரியன்ஸ். இறங்கியிருந்தான்னா தேய்ச்சு 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 கடைசி அதுக்கு வரைக்கும் முன்னாடி தள்ளிட்டு வந்திருந்தா கூட போயிருந்திருப்பான். அவன் வந்து 18 90 வரை ஓவருக்கு மேட்ச் கொண்டு போயிருப்பான். 10 ரன் சேர்த்து அடிச்சிருக்கலாம். எனிவேஸ் தோக்க தான் போற, பட் இருந்தாலும் உன்னோட அப்ரோச், நீ இதுல இருந்து எப்படி, எனக்கு தெரிஞ்சு போன சீசன்லயே இந்த சீசனுக்கு நீ எங்க விட்டியோ அங்கேயே கண்டினியூ பண்ற மாதிரி தான் இருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட்டே எனக்கு எனக்கு தெரியல. நீ கொஞ்சம் க்ளோஸா வந்து போன தோத்துருந்தேன்னா கூட வருஷம் வேற கூட மாதிரி ஆயிடும்.
அவங்க என்ன நினைச்சாங்கன்னா பேட்டிங் நல்லா இருக்கு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எப்ப வீடியோஸ் பெருசா யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க, ஆப்போனண்ட் யாரும் வீடியோஸ் பார்த்திருக்க மாட்டாங்க. அவன் எப்படி ஆமா ஆடுறான் பேட்டர்ன் தெரிஞ்சு இப்போ வந்து எல்லாம் கிளியரா பிளானோட வராங்க, வந்தா ஒரே பால் தான் போட்டா முடிஞ்சுச்சு. ஆமா எனக்கு பெருசா இந்த சேஞ்சே எனக்கு தெரியல. மாற்றமே இல்லை. இன்ஃபேக்ட் போன சீசன்லயாவது கடைசி 4-5 மேட்ச் ஆடினதை விட ரொம்ப போரா தான் இருக்கும். போன சீசன் கூட இவ்வளவு மோசம் இல்லைன்னு சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நீ ஒரு 100 மேட்ச் ரன்னுக்கு தான். ஆனா தடவிட்டு எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே டீமே. வந்து சொல்லு சொல்லு சொல்லு. சொல்லு. தெரிஞ்சு ஒரு மேட்ச் டீமே தான். ஒரு மாதிரி எனக்கு தனிச்சு விட்டா மாதிரி ஆயிடுச்சா. ஓகே, டக்குன்னு 2 விக்கெட் போன உடனேவே அவ்வளவுதான். நான் எங்க எங்க சுத்தி பார்த்தாலும் ஆளே இல்லை நான் அப்படின்ற நினைச்சேன் மாதிரி இருக்கு. சப்ளாசன் இம்பாக்ட் பிளேயரா கூப்பிட்டு இருக்காங்க, அவன் வந்து கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் வச்சு ஆடுவான், கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போவான்னு நினைச்சேன். அவனும் வந்து எல்லா பாலும் அடிச்சுப்பா ட்ரை பண்ணா, எல்லா பாலும் அடிக்கலாம் ஓகே தான், கொஞ்சமாச்சு ஆங்கர் ரோல் பண்ணியிருக்கணும், ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணியிருக்கணும். ஆமா, வேற வழி இல்ல, அவன் தான் எடுத்துட்டு போயிரு. ஏன்னா மத்தவங்க யாருக்குமே ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் பெருசா இல்ல, அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு துபே விட்டுரு. ஆமா. ஆ. இவன் வந்து கொஞ்சம் வச்சு ஆடி இருக்கணும். சர்ஃப்ராஸ் கான் வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆர்சிபி இருந்து சர்ஃப்ராஸ் விளையாட, ஆர்சிபி ஆடிருக்கலாம். பஞ்சாப் நிறைய டீம் விளையாடி இருக்கான். அவன் வந்து ஆமா நிச்சயம் ஆடிருக்கான். அவன் வந்து நிச்சயம் அவனோட இன்னிங்ஸா இருந்திருக்கும். ஒரு 8 இயர்ஸ் அடிச்சிருவான், ஆமா. கன்ஃபார்ம் அடிச்சிருவான் சரி, இப்போ கன்சிடரிங் பிரவிஸ் வந்தா மேத்யூ ஷாட் வெளியில போயிடுவான். வெளியே. தோனி வந்தா சர்ஃப்ராஸ் வெளியில போயிடுவான். எனக்கு பெருசா அப்பவும் டிஃப்ரெண்ட் தெரியல. இதே கேஸ் தான்ற மாதிரி இருக்கு. ருத்துராஜ், சஞ்சு சாம்சன் தான் டீமை காப்பாற்ற முடியும். கார்த்திக் சர்மாவை ட்ரெஸ் பண்றது, ஆஹ் ஆயுஷ் மாத்திரையை ட்ரெஸ் பண்றதுன்னு இருந்தா டீம் இதே பிரச்சனை தான். அண்ட் சஞ்சு ருத்துராஜ் அடிச்சிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நீ இன்னும் 40 ரன் அடிச்சிருந்தாலும் ஒன் ரொம்ப எயிட்டி ஒன் கம்ஃபர்டா நைன்டி கூட அடிப்பாங்க. அடிச்சிருப்பாங்கடா. 180 190 அடிச்சிருந்தா கூட ஆர்டர் அழகா சேஸ் அடிச்சிருப்பாங்க. பண்ணியிருப்பாங்க. பவுலிங் இல்ல. மேட் இல்ல ஹென்ரி என்ன அடி வாங்கினான்னு பார்த்து. மேட் ஹென்ரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சரி, ஒரே பவுலர் அவன் தான் இருந்தான். கலீல் அகமதும் அடிதான். ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டான் 5 ரன்னுக்கு. இதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. 128 அவன் யாரை பார்த்தாலும் அடிச்சிட்டு இருந்தான், சூரியவன்ஷி. அதனால எதுவும் பெருசா சொல்ல சிஎஸ்கே முடியாது. பவுலிங் விட்டுரு, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு இந்த மேட்ச் இந்த வந்து மேட்ச்ல மாத்த மாட்டேன், பிள்ளைங்க இந்த வந்து மாத்த மேட்ச்ல நம்ம மாட்டாங்க. பவுலிங்க சொல்ல முடியாது, மாத்த மாட்டாங்க. மாத்தக்கூடாது. அப்புறம் நீ என்ன, அங்கேயே நீ தோத்துட்ட மாத்திட்டீங்கன்னா என்ன? என்ன சயின்ஸ் இது? நீ மாத்துற அப்படின்னா நீ ஏன் ஒரு தெளிவுல இல்லை அப்படின்றதுதான் அர்த்தமாகும். அதனால அது. அண்டு பவுலிங்கை நம்ம இங்க பெருசா கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. 128 பேட்டிங்லயே நீ தோத்துட்ட, அதுக்கப்புறம் நீ இவங்க ஃபர்ஸ்ட் வந்து பவர் பிளேல மேட்ச் எனக்கு முடிஞ்சுச்சு. டிஃபெண்ட் பண்ணி கொடு. ஆமா, டிஃபெண்ட் பண்ணி கொடுன்னு இது கேட்கறது வந்து ரொம்ப அநியாயம். அதனால பவுலர்ஸ் நம்ம குறை சொல்ல முடியாது. இதே இதே மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சு ஆர்சிபி எஸ்ஆர்எஸ் மேட்ச் அப்போ 3 விக்கெட் போயிட்ட அப்புறம் இஷான் கிஷன் 2 கிளாஸ் நிச்சாங்க. அது மாதிரி இங்க யாருமே நிக்கல. கரெக்டா. பிச்சு அது ஓகே. பிச்சு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் 128க்கான பிச் எல்லாம் இல்லை. ஒரு 165 170க்கு மேல கண்டிப்பா அடிச்சிருக்கலாம். கன்ஃபார்ம் அடிச்சிருக்கலாம். அது கூட பண்ணலன்றதுதான் ஒரு கஷ்டம். அண்ட் பவுலிங் இனிமே தான் எக்ஸ்போஸ் ஆகும். அடுத்த கேம் பார்த்தா தான் தெரியும் சிஎஸ்கேவோட பவுலிங் எப்படி இருக்குன்னு. இந்த மேட்சை வச்சு சொல்ல அவங்க முடியாது. அடுத்து வந்து இவங்க இதில் விளையாடுவாங்க, சேப்பாக விளையாடுறாங்க. ஸ்பின் ஏதாச்சும் மாத்துவாங்களா? பஞ்சாப் தானே, பஞ்சாபோட தான் ஆட போறாங்க. ஒரு ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா ஆடலாம். ஆனா சிஎஸ்கே இப்ப சேப்பாக் ஒன்றும் முன்ன மாதிரி இல்ல. மாத்திட்டாங்க. பிளாட் விக்கெட்டா தான் கொடுக்குறான். பிளாட் விக்கெட் அதனால மாத்தி. மேபி யாரு உள்ள வருவா வெளில போவான்றது தெரியல. இந்த மேட்சை வச்சு அவங்க பெருசா யோசிக்க மாட்டாங்க பவுலிங்க்கெல்லாம். இந்த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் எரர் தான், டீம் எரர்னு சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தர் வெளியில உட்கார வச்சுட்டு இவன் இருந்திருந்தா இந்நேரம் சூப்பரா பண்ணியிருப்பான்னு சொல்றதுக்குலாம் ஆள் கிடையாது. இன்ஜுரி கன்சர்ன் மட்டும்தான் இருக்கே தவிர ருத்துராஜ் டீம் செலெக்ஷன்ல தப்பு பண்ணிட்டான்னு சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எரர் தான். இதை விட இந்த 11 விட பெஸ்ட் பிளேயர் வெளியில இல்லை சிஎஸ்கேல. இல்ல அதான் இந்த ஸோ அதனால பேக்கப்ல யாருமே இல்ல. மேபி அகில் ஹுசைன் வேணா ஆடலாம். அகில் ஹுசைன், ருத்துராஜ், நான் தான் ருத்துராஜ் என்னைக்குமே ஸ்பின்னர்ஸ் நம்ப மாட்டான். அதனால எனக்கு தெரிஞ்ச அவன் 100 மட்டும் தான் ட்ரெஸ் பண்ணி போவான். கன்சிடரிங் இவங்க பவுலிங் இவ்வளவு வீக்கா இருக்குன்னு யோசிச்சான், என்னால ஓவர் 10 கம்போஜ், மேட் ஹென்ரி இவனெல்லாம் வச்சு போட முடியாது அப்படின்னு நினைச்சான்னா எடுத்துட்டு வரலாம். இன்னொரு எனக்கு அதுக்கு நீ கார்த்திக் சர்மா இடத்துல இந்த பிரசாந்த் வீர் ஆடிடலாம். சர்ஃப்ராஸ் கான் ஆன இடத்துல பிரசாந்த் வீர் ஆடினா அவன் ஓவர் வந்துடுவான், அவனுக்கு ஸ்பின் பவுலிங் போட்டுருவான். அவனே உனக்கு ஒரு செகண்ட் ஸ்பின்னர் ஆயிரும் 100 அதுவே போதும். நான் நினைச்சேன் சர்ஃப்ராஸ் கான் எடுத்ததுக்கு பதிலாக நீங்க அந்த பிரசாந்த் வீரே ஆடி இருக்கலாம் அப்படின்ட்டு. பண்ணல. டூபே இது ஓவர் வரைக்கும் இந்த போடுவான். இம்பாக்ட் பிளேயர் வந்து அவ்வளவுதான். ஏன்னா இம்பாக்ட் பிளேயர் வந்து ஏதோ டீம் வந்து ஏர்லியா கொலாப்ஸ் ஆயிட்டா இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வந்து எந்த டீம் சக்சஸ் ஆன பெருசா இது இல்லாத. இப்போ சீக்கிரம் 4 5 விக்கெட் விழுந்துட்டு அப்புறம் ஞாபகம் இல்லை. நடுவில் சரி ஒரு பியூர் பேட்டர் கொண்டு இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வந்துட்டு அவங்க அப்புறம்
இன்னிங்ஸ் பில்ட் பண்ண மாதிரி யாருமே இல்ல, எந்த மேட்சுமே ஆஹா, இல்ல. எனக்கு இல்ல எந்த நடந்திருக்கா மேட்சுமே இல்ல. ஞாபகம் இல்ல. எனக்கு ஞாபகம் இல்ல. ஆ, அந்த மாதிரி பெருசா கொஞ்சம் நடக்கல. மேட்ச் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்க சூப்பரா ம். ஒரு மேட்ச் பண்ணாங்க போன சீசன். சிஎஸ்கே பேட்டிங்லேயே தீபக் கூட எடுத்துட்டு வந்து ரெண்டே பால் டக் அவுட் ஆயிட்டு போனான். 7 விக்கெட் அது எப்படி போனதுக்கு போன அப்புறம் சீசன் இம்பாக்ட் அவங்களுக்கு. பிளேயர் கூட எடுத்துடுறாங்க. சரி, இந்த அது சஞ்சு இருக்க ஓப்பனிங் தானா, அவ்வளவுதான், மாத்துவாங்களா அது? மாத்த மாட்டான் நீ. ஏன்னா இந்த ருத்துராஜ் கமெண்ட்ஸ்ல எல்லாம் அவனுக்கு சொன்னாங்கன்னா ஓப்பனிங் வந்து மாத்தி எல்லாம் விளையாடலாம், அங்கே அவனே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ஓப்பனிங் வந்து அஸ்வின் என்ன சொன்னான்னா, ஓப்பனிங் வந்து மாத்திரேவோ சஞ்சு ஒரே மாதிரி பேட்டர்ஸ், அவங்க ஒட்டுக்கா ஒரே டைம் ஆட வைக்க முடியாது. ஏன்னா சஞ்சு நம்பர் 3 கொண்டு வரலாம்னு சொன்னாங்க. சஞ்சு நம்பர் 3 வந்தா அதெல்லாம் ஆடுவானா? தெரியல, கஷ்டம்தான். சஞ்சுக்கும் பெஸ்ட் பிளேஸ். சஞ்சுவும் ஓப்பனிங் தான் கம்ஃபர்டா ஃபீல் பண்றான். ருத்துராஜும் ஓப்பன் தான். ருத்துராஜ் வந்து 3ல ஆடி அவனுக்கு செட் ஆகலன்றதுனாலதான் அவன் அட்லீஸ்ட் என்னோட கேமையாச்சும் நான் வெளியில கொண்டு வரேன். விராட் கோலி முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான், நான் டீமை காப்பாத்துறேன் அப்படின்னு 3ல போய் என் கேமே கெடுத்துக்கிறதுக்கு பதிலா நான் ஓப்பனிங் வந்துடுறேன் என்னால முடிஞ்ச அந்த மாதிரி தான். ருத்துராஜுக்கு கீழே போய் அவன் வந்து பர்ஃபார்ம் பண்ணாம போய் இருக்கிற ஒரு ஆளும் போச்சுன்னா பிரச்சனையாகி போயிடும். அதனால ருத்துராஜுக்கும் கம்ஃபர்ட் பொசிஷன் ஓப்பனிங் தான். சஞ்சுவுக்கும் இப்போ ரீசெண்டா சஞ்சுவுக்கும் ஓப்பனிங் தான் அவனுக்கு நல்லா இருக்கு. அதனால மாத்த மாட்டாங்க. சஞ்சு ஆயுஷ் கொஞ்சம் ப்ரெஷர் மாத்திரையை ஆன வந்து மாதிரி இருக்கா? சஞ்சு கொஞ்சம் ம் ப்ரெஷர் அதிகமான மாதிரி இருக்கா? ப்ரெஷர்லாம் தெரியல. ரொம்ப ரொம்ப கம்மி இது. 5 பால் தான் ஆடிட்டு போனான்னு நினைக்கிறேன். 5 பாலோ 6 இல்ல பாலோ அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமான மாதிரி இருக்கா? அவன் வந்து வேர்ல்டு கப் நல்ல ஃபார்ம்ல இருக்கான். ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் ஆளன்னு நான் சொல்லுவேன். அவன் ஃப்ரீயா தான் இருக்கான்னு நான் சொல்லுவேன். ஆர்ஆர்ல தான் அவனுக்கு பிரச்சனை இருக்கு. இப்போ அவ்வளவு பிரச்சனை இல்லை. ஆர்ஆர்ல வந்து அவனுக்கு தான் இந்த கோல்டு வார்லாம் போயிட்டு இருந்தது. ஆ, ஆ. ஆஹ் நீ துரத்தி விடுறான், கேப்டன் கிடையாது, நல்லா இருந்தான், இவனுங்களே அடிச்சிட்டானுங்க அப்படின்லாம் சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. வேண்டாம். அது அந்த மாதிரி அங்கதான் அவனுக்கு ப்ரெஷர் இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்க வந்து பிரச்சனை இல்லை. சப்போர்ட்டுக்கு ஆள் வந்துடும். அடுத்த மேட்ச் எல்லாம் தோனி கூட்டம் வந்த மாதிரி சஞ்சு. ஆனா இன்னைக்கு கூட்டமே இல்லை, எனக்கு அது ஒரு அதிசயமா இருந்தது. என்னடா இது அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் நீங்க ராஜஸ்தான்லயாவது நடத்தியிருக்கலாம். கவுஹாத்தியில வச்சு சுத்தமா எவ்வளவோ சேர் எம்டியா இருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருந்தாங்க, ஆனா வந்து கிரவுண்டே ஃபுல்லான மாதிரி எனக்கு தெரியல. ஆனா சஞ்சு கூட்டத்தை கூட்டிட்டு வந்துருவான், எங்க போனாலும் சப்போர்ட் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இப்ப கேப்டன்சி கிடையாது, ஜாலியா நீ ஓபன் பண்ணிட்டு ஆடுன்றதுதான். நல்ல ஃபார்ம்ல வேற இருக்கான், அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓப்பனிங் இறங்கி ருத்துராஜ் சஞ்சு தான். அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்திரை அடாப்ட் பண்ணிக்கணும். ஆயுஷ் மாத்திரை பண்ண முடியல அப்படின்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஊர்வில் பட்டேல் மாதிரி வேற யாராவது ட்ரை பண்ணும். அவ்வளோதான், வேற ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு. ஸோ அடுத்த மேட்ச் வந்து எப்படி உங்க காப்பாற்றலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இது பேட்டிங், அதாவது பேட்டிங் கொலாப்ஸ், அவ்வளவுதான். பெரிய சேஞ்சஸ்க்கு இடம் இல்லை. ஆனா எனக்கு அந்த மாத்த மாட்டாங்க, சர்ஃப்ராஸ் மாத்த கான் அண்ட் கார்த்திக் சர்மா ஆடுறது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. நீங்க எல்லாருமே சிங்கிள் டைமென்ஷனல் மாட்டாங்க. பிளேயரு. ஒருத்தன் தான் ஆடணும், கார்த்திக் சர்மா ஒரு ஒரு ஆள் விக்கெட் தான். கீப்பரு, ம். சர்ஃப்ராஸ் கான் விக்கெட் கீப்பரு, இவன் ஆயுஷ் மாத்திரே போலிங் போட மாட்டான், சஞ்சு விக்கெட் கீப்பரு, ருத்ராஜ் சிங்கிள் டைமென்ஷன், தூபே வந்து ஓவர் கொடுத்தா போடுவான் 1 2 ஓவர், அவ்வளவுதான். அதனால எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து சர்ஃப்ராஸ் ஆர் கார்த்திக் சர்மா பிளேஸ்ல ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்து வரணும். அப்புறம் கார்த்திக் சர்மா கூட நீ பிரசாந்த் வீர் ஆடுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல சர்ஃப்ராஸுக்கு பதிலாக பிரசாந்த் வீர் ஆடுங்க. அண்டு நீ டூ டிபெண்ட் ஆன் யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா முடியாது. சஞ்சுவும் ருத்துராஜும் மனசு வச்சாதான் மேட்ச் ஜெயிக்க முடியும். டூபே, இவங்க 3 பேர் மனசு வச்சாதான் மேட்ச் ஜெயிக்க முடியும். வேற யாருமே ஜெயிச்சு தர முடியாது. அண்ட் சிஎஸ்கேனால பவுலிங்கை வச்சு ஜெயிக்க முடியாது. சிஎஸ்கே பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பெரிய பெரிய ஸ்கோர்ஸ் அடிச்சா மட்டும்தான் சிஎஸ்கேனால ஜெயிக்க முடியும். சேப்பாக்கில் ஆடினாலும் சரி, எங்க ஆடினாலும் சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து சஞ்சுவும் ருத்துராஜுக்கும் ஒரு பெரிய இன்னிங்ஸ் கிடைச்சு நீ எவ்வளவு பெரிய பெரிய ஸ்கோர் கொடுத்தா கூட ஸ்கோர் போட்டு அவங்க பவர் ப்ரெஷர்ல. பிளே பவுலர்ஸ்க்கு அப்புறம் வந்து கண்ட்ரோல் பண்ற பவுலர்ஸ் இல்ல. இப்போ ஆர்ஆரும் சாரி எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆரும் வந்து 200 ரன் அடிச்சுட்டு ஈஸியா கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் 2 கேம்ல. ஆமா, ஆமா. அந்த அளவுக்கு மோசமான போலிங் இல்ல சிஎஸ்கே. சேப்பாக்ல எல்லாம் அவ்வளவு மோசமாலாம் போட மாட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் அளவுக்கு மோசம் கிடையாது. கொஞ்சம் நல்ல போலிங் இல்லதான், பட் ஆனா அவ்வளவு கேவலமெல்லாம் போட மாட்டாங்க. அதனால இதே ஸ்கோர் எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆர் எவ்வளவு ஸ்கோர் அடிச்சாங்களோ, ரஹானே ஒருத்தனே அடிச்சதுல கொடுத்தான். ரகுவன்சி அடிச்சதுலயே ஒரு ஸ்கோர் வந்துருச்சு. அதே மாதிரி சாம்சனும் ருத்துராஜும் அடிச்சு அந்த ஒரு 210 220 நிறுத்திட்டு பவுலிங்கை போட்டு தான் ஜெயிக்கணும். இதுதான் நான் சிஎஸ்கே சொல்ற கருத்து. ஜட்டுவோட பவுலிங் நல்லா அப்புறம் இருந்தது. சூப்பரா போட்டான்.
எல்லாமே மெயின் எக்ஸ்பெக்டட் தான். விக்கெட், அந்த முக்கியமான இவனும் நல்லா விக்கெட் போட்டான். 2 விக்கெட் எடுத்துட்டான். டூபே விக்கெட்டும் சப்ரஸ் கரெக்டா அவனுக்கு இன்னிங்ஸ் ஸ்பில் பண்ணலாம் நினைக்கும் போது அவங்க சப்ரஸ் ஆமா, விக்கெட் எடுத்துட்டான். கரெக்ட். ஜடேஜாட்ட மாட்டிட்டாங்க. எனக்கு அவங்க டீம்ல பிஷ்னாய் மட்டும் தான் கொஸ்டினா இருந்தது. அந்த பிரிஜேஷும் நல்லா போட்டான். செமையா ஃபுல்லா வெறும் போட்டான்டா. எனக்கு என்னமோ ஒரு லோயர் பால். பார்ட் டைமர் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. விராட் கோலி போலிங் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன ரன் அப், அதுதான் ஸ்ட்ரகிள் நிறைய பண்ணாங்க அவங்க. அதே ஸ்லோயர், அடிக்க முடியல அவங்களுக்கு. எவ்வளவு ஸ்லோயர் பேக் அது ஆஃப் அதே ஹேண்ட், அடிக்க பேக் ஆஃப் முடியல ஹேண்ட், அவங்களால. பேக் ஆஃப் ஹேண்டே தான் போட்டு இருந்தான். ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் போலிங் வச்சிருக்காங்கடா. இப்போ ஆர்ச்சரும் பர்கரும் ஆமா, ஆர்ச்சர் இடிக்கிறானுங்க வந்து. அப்படி வச்சிருக்காங்க, ஆ, இப்படி ஆ, வச்சிருக்காங்க. சந்தீப் அதே மாதிரி சர்மாவும் ஸ்பின்னு பார்த்தா கூட பிரிஜேஷும் வந்து. அப்படிதான் இருக்கு. ஆமா. பிஷ்னாய் தெரில எதுக்கு ஓ, வர்றான், ஷார்ட்டா போடுறான், மீடியம் ஈஸியா பேஸை கொடுத்துட்டு கன்சிடர் இருக்கான் பண்ணிக்கலாம். ரன்னு. மீடியம் பேஸா கன்சிடர் ரெண்டு பேருமே பண்ணிக்கலாம். ஜடேஜாவும் பிஷ்னாய், ஜடேஜா பிஷ்னாய் பிரிஜேஷ் சந்தீப் சர்மா 4 பேருக்கு டஃப் காம்படிஷன் இருக்கும் யாரு ஸ்பீடா போடுறது. சந்தீப் சர்மா வந்து ஜடேஜா கீக்லா போட்டிருக்கான். அந்த மாதிரி அவங்க 4 பேருக்கு காம்படிஷன் இருக்கும். அண்ட் ஆர்ச்சர் பர்கர் 2 பேரும் ஆடுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. போட்டு ஏத்துறானுங்க. பட் ஆர்ச்சர் கரெக்டா பரவாயில்ல, இந்த ஃபர்ஸ்ட் பிச்சுக்கு நல்லா ஓவர்ல இருந்தது. இருந்தே வந்து அந்த இதுக்கு பிளான் கொண்டு வந்தா செகண்ட் ஓவர் வந்து பர்கர் விக்கெட் விழுந்துருச்சு. அவன் இன்னிங்ஸ் கரெக்டா பிளான் கொண்டு வந்தது வந்து ஆர்ச்சர் தான். ஆமா, ஆமா, ஆர்ச்சரா செட் பண்ணி கொடுத்தான். கரெக்ட். சரி, நம்ம இப்ப இதுதான் சிஎஸ்கே உடைய ரிவ்யூ. அவ்வளவுதானா? ஏதாவது ஹோப் சொல்லணுமா? சீரீஸ்க்கு எது பெருசா மாத்த மாட்டாங்க. அதே கண்டினியூ பண்ணுவாங்க. மாத்த மாட்டாங்க. அது சின்ன மாத்தக்கூடாது. மிஸ்டேக் தான், மாத்தக்கூடாது. ஆமா. ரீபில்ட் பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. செலக்ஷன் எல்லாம் அவங்க மிஸ்டேக் இல்ல. தோனி பிரீவியஸ் வந்துட்ட அப்புறம் கொஞ்சம் டீம் மாறும், நல்லா ஆடுவாங்க. எந்திரிக்கலாம் டீம். கஷ்டப்பட்டு குவாலிஃபை, ஆமா, கஷ்டப்பட்டு குவாலிஃபை ஆகுவாங்க. ஆனா கஷ்டப்படணும். ஆமா, 50-50 தான் எனக்கு தெரிஞ்சு குவாலிஃபிகேஷனும். ஏன்னா நீ ஒரு சாம்பியன் சைடு வந்து அந்த 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 வருஷம் சாம்பியன்ஷிப் அடிக்க போற சைடு மாதிரி இருந்தா, நீ ஃபர்ஸ்ட் கேம்ல உனக்கு இது கொலாப்ஸ்ன்றதை தாண்டி உனக்கு அவ்வளோ கொஸ்டின்ஸ் எழுப்பியிருக்குல்ல இந்த கேம். அது எல்லாத்துக்கும் டக்குன்னு நீ இவ்வளவு நாள் ஆக்ஷன்ல இருந்து என்ன ஒண்ணு வச்சிருந்தியோ அது அப்படியே உடஞ்சிருச்சு கேம்குள்ள போன உடனே. ஆமா. இப்ப பாதி பேருக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கும், ஐயோ இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும். பட் இப்போ அப்படியே ஒரு ஒரு கேள்வியா வெளியில வந்த உடனே தான் தெரியும். அதுக்கெல்லாம் இவங்க பதில் கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்கு சிஎஸ்கே. பார்க்கலாம் போன இது அடுத்த கேம் போன கம்பேக் வருஷம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வரைக்கும் போன வருஷம் சிஎஸ்கேல வந்து மிடில் ஆர்டர் வந்து தோனி, ஜட்டு வந்து பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்து ஆஹ் சுத்தமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்ஸா இருக்காங்க. அதாவது ரொம்ப 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 கஷ்டப்பட போறாங்க அவங்க. ஆமா. அண்ட் அவங்க டெசிஷன் மேக்கிங் வந்து கஷ்டமா இருக்கும். எந்த கமெண்டேட்டர்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை, இப்பதான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருந்தா அவங்க இந்த இடத்துல சொல்லுவாங்க. அதாவது நம்ம ரசல் ஆறுனால தான் சொன்னான்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து என்ன, ஏன் இந்த கேம்ல இப்படி நடந்தது அப்படின்றத வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னால தான் யோசிக்க முடியும். இப்போ என் பர்சனலா என்னோட பேட்டிங்க்கு என்ன நடந்தது, டீமுக்கு என்ன நடந்தது, இதுல இருந்து எப்படி எந்திரிக்கிறது, இது எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இப்ப ஆயுஷ் மாத்திரை கொலாப்ஸ் ஆயிருக்கான்னா ஃபர்ஸ்ட் பால் பவுன்சர் அவுட், அவனுக்கு ப்ராசஸே பண்ண முடியாது என்ன பண்ணணும்ட்டு அப்படின்ற மாதிரி சொன்னான். அதுவும் கரெக்டு தான். அதுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. பார்க்கலாம், அடுத்த கேம் பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும். அடுத்த கேம் ரொம்ப ஸ்ட்ராங் டீம். அடுத்த 2 கேம் ஆர்சிபி அண்ட் பஞ்சாப். இந்த அடுத்த ஆட போற 2 கேம்ல எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேவோட ஃபார்ச்சூன்ஸ் என்னன்னு டிசைட் ஆயிடும். 3ஆம் தேதி 5ஆம் தேதி, 5ஆம் தேதி சண்டே, இந்த சண்டேக்குள்ள சிஎஸ்கே எந்திரிக்க முடியுதா இல்லையான்றது டிசைட் பண்ணிடலாம். இல்ல, அது இப்ப ஃபர்ஸ்ட் 3 கேம் போனா 4 கேம் போனா கூட அடுத்த 10 கேம் இருக்குல்ல, அது 10ல 7 மேட்ச் ஜெயிச்சா கூட அது அதான் 10ல அந்த 7 கேம் ஜெயிக்க முடியுமா முடியாதான்றத இந்த 3 மேட்ச் சொல்லிடுங்க. ஜெயிச்சா வரலாம், கண்டிப்பா வரலாம். பட் அதுக்கான சரக்கு மட்டும் இருக்கான்றத நம்ம கண்டுபிடிச்சிடலான்ற ஒரு 2-3 கேம்ல. கேப்டன்சி எப்படி பண்றான்றதெல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணிடலாம். அவ்வளவுதான் சிஎஸ்கேவோட ரிவ்யூ.